ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரைட் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய குரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன தான் என் தொண்டையை நான் பாதுகாத்து வச்சுருந்தேன், அது ஏதாவது ஒரு குளறுபடி நடந்தது. ஸோ இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து நான் என்னுடைய தொண்டையை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா பார்க்குறேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கக்கூடிய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரெக்வஸ்ட் வீடியோ கூட. மை எக்ஸ் இஸ் மை மேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. போன வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டுடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எதனாவது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ போடணும், என் வாய்ஸ் வழியாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு எதனா ஒரு ஜானர் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அப்படி உங்களுக்கு ப்ரைவேட்டாக பேசணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் டெலகிராமில் வரலாம், இன்ஸ்டாவில் வந்து பேசலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பேசலாம். எப்படி பேசினாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நோ வரி அபவுட் தட். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய மேன்ஷனை தாண்டா காட்டுறாங்க. அந்த மேன்ஷனே செம்மையாக வெறிச்சோடி இருக்குது. உள்ளன்னு கிடையாது, வெளியவே வந்து எந்த பாடி கார்ட்ஸுமே இல்லை, யாருமே இல்லை, அப்படி வெறிச்சோடி இருக்குது. அந்த மேன்ஷனை சுற்றிலும் அங்கங்கே அப்படியே நிறைய பிளாக் கலரில் கார்ஸ் அப்படி பெருசு அப்படி நின்றுட்டு இருக்குது. இப்போது அப்படி வெறிச்சோடி இருக்கிற அந்த மேன்ஷன் மிட் நைட்டில் அந்த மேன்ஷனுக்கு முன்னாடி ஒரு கார் அப்படியே ஸ்கிட் அடித்து வந்து ஸ்டாப் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு பர்சன் செம்ம டயர்டாக ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே டயர்டாக நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த மேன்ஷனுக்குள்ளே அப்படி கொஞ்சம் தடுமாறி தான் நடந்து வந்துட்டுருக்காரு. இவர் ஒரு பக்கம் இப்படி டயர்டாக நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ள கிச்சனில் ஒரு பர்சன் அந்த கார் வந்து சறுக்கிட்டு நின்ன சவுண்ட்லேயே ஜர்க்காகி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த அடிப்பட்ட பர்சன், அதாவது நம்ம ஜங்குக்கு அந்த ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக அந்த ஹால்குள்ளே என்ட்ராக, இப்போ அந்த ஹால்குள்ளே என்ட்ராகிறத அந்த பர்சன் கிச்சனில் நின்றுட்டு பார்க்குறாரு நம்ம ஜங்குக்குள்ளே வரதை. இவர் வந்து டயர்டாக அப்படியே அங்கே இருக்கிற கவுச்சில் பொத்துன்னு விழ அந்த பர்சன் கிச்சனில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வரிடு எக்ஸ்ப்ரெஷனோட நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக, மேட்ஸ் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டயர்டாக கத்திகிட்ருக்காரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு பர்சன், கிச்சனில் நின்றுட்டுருக்க அந்த ஒரு பர்சன் தவிர வேறு எந்த மேட்ஸ் எந்த பாடி கார்ட்ஸுமே இங்கே கிடையாது. அது நம்ம ஜங்குக்கு தெரியாது. ஸோ அந்த கிச்சனில் நின்றுட்டுருக்க அந்த பர்சனே ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு நம்ம ஜங்குக் சைடில் போயிட்டு நிற்க, இப்போ நம்ம ஜங்குக் கண்ணை கூட திறக்காமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, சீக்கிரம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி கோவமாக கத்த, இப்போ உடனே அந்த பர்சன் நம்ம ஜங்குக்குடைய ஷர்ட்டை கொஞ்சம் அப்படியே நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஆரம்பிக்க, அந்த பர்சன் ரொம்பவும் சாஃப்டாக ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு இன்னும் ஆமாம் வேகத்தில் பண்ணேன், எவ்வளோ நேரம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பர்சனை பார்க்காமலே கத்திகிட்ருக்காரு. இப்போ அந்த பர்சன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், இது ரொம்ப ஆழமாக இருக்குது, இதுக்கு நீங்கள் கிளினிக்கு தான் போகணும், ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக இது ஆறாது சார் அப்படின்ட்டு கொஞ்சம் கேரிங்காக இப்படி ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக் டக்குன்னு கண்ணை திறந்துட்டு கையை எடுத்துட்டாரு. நீ எதுக்கு இதை பண்ணிகிட்ருக்க, மற்ற மேட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்து கேட்க, இப்போ உடனே அந்த பர்சன், வேறு யாருமே இங்கே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், எங்கே போனானுங்க எல்லோரும், தெரியாதா, அப்போ என்ன மயத்துக்கு இங்கே வேலை பார்த்துட்ருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கரிச்சு கொட்டுற மாதிரி கட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி கை போடனே அந்த பர்சன் கையில் தொடச்சிட்டு இருந்த அந்த காட்டன் ஸ்பஞ்சோடு ஏஞ்சி, சார் இன்னும் நான் முடிக்கவே இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே ஏஞ்சி போகிறீங்க, நீ பண்ண காயத்தை விடவே இது ஒன்றும் பெரிய காயம் கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அந்த பர்சனுக்கு நம்ம ஜங்குக் சொன்னது ரொம்பவும் வலிக்குது மனசு. அவருக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆகிடுது. அந்த இடத்துலையே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் உட்கார கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு அந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகிறத அந்த பர்சன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விடுறாரு. அவர் தெரிஞ்சுக்கிறாரு இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கிளினிக்கு தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. சரி, இப்போ அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு மன ஆறுதலில் அந்த பர்சன் வந்து அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுக்கிறாரு. இப்போது அந்த பர்சன் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான். அவர் டூ வீலரில் வந்து இப்படி சறுக்கிட்டு வந்து நம்ம அந்த பர்சன் முன்னாடி நின்றுட்டு, டேய் டேய் எவ்வளோ நேரம்டா, டெய்லி இப்படி லேட்டாக வந்தேன்னா நான் அப்புறம் எப்போடா தூங்குறது? டேய் உனக்கே தெரியும்ல, எப்போவுமே ஜங்குக் லேட்டாக தான் வருவான். அவன் வரப்போ யாருமே அவனை கேர் பண்ண இருக்க மாட்டாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. அப்புறம் அவன் நைட்டு பசியாதுன்னா வந்தானா என்ன பண்ணுறது? டேய் டேய் நீ ஒருத்தன் தாண்டா அவனை பற்றி யோசிச்சுட்ருக்க, ஏன்டா இப்படி இருக்கான்? அவன் உன்னை சீப்பாக நடத்திட்டுருக்கான்டா. ஏய் இங்கே பாரு ஜிமின், நீ என்னை பற்றி கூட என்ன வேணால் பேசிக்கோ, ஜங்குக்கை பற்றி ஒரு வார்த்தை பேசாத. அவனுக்கு தெரியாது, அவனுக்கு உண்மை தெரியாது. அவன் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்டா. அவனுக்கு எப்படியாவது என்னை பற்றி புரிய வச்சுக்கணும். டேய் உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு காரணம் அவன் உன் மேலே வச்சுருக்க லவ்வோ இல்லை அவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்த அந்த லவ்க்கான ஒரு அஃபெக்ஷனோ கிடையாது, ஓகேவா? உன்னை அவன் காலுக்கு கீழே வச்சுக்கணுன்னு தான் அவன் வேலைக்கே வச்சுக்கிறான். அது கூட புரியாமல் எதுக்குடா அவனுக்கு இப்படி அடிமை மாதிரி நடந்துகிட்ருக்க? பரவாயில்லடா, ஜங்குக்கு தானே அடிமையாக இருக்கேன், ஒன்றும் இல்லையா? அவனெல்லாம் திருத்திக்கவே முடியாது. செக் வண்டியில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போனே நம்ம டே அமைதியாக போயிட்டு வண்டியில் ஏறிக்கிறாரு. இப்போது அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு போக நம்ம டீ தான் ஜிமின் கிட்ட, டே ஜிமின் எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் எங்கேயாவது காரை ஸ்டாப் பண்ண. என்னது பசிக்குதுடா? டேய் மணி 11 ஆகுது, இன்னமும் சாப்பிட்லையாடா நீ? அவனுக்கு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு வர. டேய் ப்ளீஸா, பசிக்குதுன்ற. சரி வெயிட் பண்ணு, எங்கேயாவது ஹோட்டல் இருந்தால் பார்த்து ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ உடனே நம்ம டீவும் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு ஹோட்டல் முன்னாடி நம்ம ஜிமினே போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி நம்ம டீக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து 2 பேரும் சும்மா அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போது நம்ம ஜிமின் தான், டே நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இதை ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நீ என்னை செருப்பால் அடித்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் எனக்கு மரியாதையாக சொல்லு, உனக்கும் ஜங்குக்கும் என்ன பிரச்சனை? டே ஜிமின் தேவையில்லை, விடுடா, இந்த பாரு மரியாதையாக சொல்லு, என்ன பிரச்சனைன்றது சொல்லு, அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. டே இந்த பிரச்சனையே உன்னால் தான் வந்துச்சுன்னு சொன்னால் நீ நம்புவியா? என்னது என்னாலையா? ஆமாண்டா, இந்த ப்ராப்ளமே வந்து உன் பேச்சை கேட்டனால தான் வந்துச்சு. நான் உன்கிட்ட இதை பற்றி சொன்னேன்னா நீ கண்டிப்பாக உன் மேலே பழியை போட்டுக்கிட்டு லூஸு மாதிரி புலம்பிகிட்ருப்ப. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். உன் வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கிளம்பு. டேய் ஒரு நிமிஷம் உட்காரு. என்னடா சொல்லு, என்ன ப்ராப்ளம், நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் எனக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். டேய் ஜிமின் ப்ளீஸ் வேணாண்டா, என்னால் அந்த கதையெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், கிளம்பலாம் வா. டேய் ஒரு நிமிஷம் உட்காரு. இதை பாரு, நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ உன் லைஃப்பில் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள்ஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்க. ஆனால் ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு, நீங்கள் 2 பேர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு உன் லைஃப்பில் சேட்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீ இருந்தடா. உன் ஃபேஸில் நான் எப்போவுமே ஸ்மைலை பார்த்தேன். ஆனால் இப்போ என்னால் அது ஒரு ஸ்மைல் வந்து போயிருக்கு அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஓகே இட்ஸ் ஃபைன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ப்ளீஸ் சொல்லுடா. உனக்கும் ஜங்குக்கும் பிரச்சனை என்னால் வந்து எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக சொல்லு. நான் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கவாது பார்க்குறேன். டேய் அவன் நான் சொன்னாலே கேட்கல, நீ போய் சொன்னால் கேட்டுருவானா சொல்லு. டேய் முதல்ல நீ என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. இப்போ சொல்லி நீ என்ன பண்ண போகிற சொல்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. ஹெல்ப்பு சார் என்னை பிரித்து விட்டுட்டு அதேமாரி ஹெல்ப்பும் பண்ணுவீங்களோ? டேய் நான் பிரித்து விட்டேன்னு சொல்லாத. உங்கள் 2 பேருக்கு இடையில நான் உங்கள் எட்டி கூட பார்த்தது கிடையாது. மரியாதையாக சொல்லு, என்ன ப்ராப்ளம்? ஷோபா நீ விட மாட்டல, சரி சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம டே வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக மேடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கு பாஸு. இப்போ நம்ம டே வந்து இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கையில் நம்ம ஜங்குக்கு ஒரு சர்டன் ஆஃப் டைமில் நம்ம டே மேலே ஒரு சின்ன கண், ஒரு ஒன் சைட் லவ்னே வச்சுக்கலாம்.
அப்படி வந்து ஒரு ஃபீலிங் நம்ம ஜங்குக் கிட்ட மலர நம்ம ஜங்குக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம டே கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. பட் நம்ம டே ஒரு 2 months அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து மாஃபியா, அவருடைய லைஃப் சேஃப் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சதுனால நம்ம டே வந்து வேணும்னே அவாய்ட் பண்ணியிருப்பார். பட் அவளாலேயும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. நம்ம ஜங்குக் கிட்ட அவர் போய்ட்டு ஓகே சொல்லியிருப்பார். இப்படியே நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி லவ் போயிட்டுருக்கையில் நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஒர்க் விஷயமாக லண்டன் போகிற மாதிரி இருக்கும். நம்ம டே மட்டும்தான் வந்து அவருடைய மேன்ஷனில் தனியாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கா மாதிரி இருக்கும். நம்ம ஜங்குக்குடைய துணை இல்லாமல், அவருடைய காண்டாக்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம டே வந்து தனியாக இருந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். இப்போது இப்படி இருக்கையில் நம்ம ஜங்குக் இருக்கிற ஒரே ஒரு எனிமி, அவன் பேர் லூக்கா. அவன் வந்து நம்ம டே கிட்ட வாலாடிட்டு இருப்பான். நம்ம டே மேலே வந்து ஒரு சின்ன கண் இருக்கும் அந்த லூக்காக்கு. இப்போது அவன் வந்து நம்ம டே கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, நம்ம டே கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது இப்படி அப்படின்றப்பான். பட் நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நம்ம டே நம்ம ஜங்குக்காக வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்ருக்க. பட் அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிடும் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ அவன் இதையே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஹாப்பினஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட எப்போல்லாம் அவன் டீலிங் பேச வரா மாதிரி வரானோ அப்போல்லாம் போயிட்டு வேணும்ன்ட்டு டே கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, நம்ம ஜங்குக் முன்னாடியே வச்சு ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை வெறுப்பு ஏற்றுறதுக்குன்னே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பான். பட் நம்ம டே நம்ம ஜங்குக் கிட்ட போய்ட்டு அமைதியாக நின்றுப்பார். ஸோ அந்த இடத்துல இருக்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை வந்து சேஃபாக பார்த்துப்பாரு. இப்போது ஒன் டே வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஜிமின் போயிட்டு நம்ம டே கிட்ட டே ப்ளீஸா என் கூட இன்றைக்கி ஒரு நாள் வாடா. எங்கே வரணும்? பார்க்கா? ஆமாண்டா ப்ளீஸ்டா. ஜேஹோப் அவன் பாட்டுன்னு முன்னாடி போயிட்டான். ஆனால் நான் தனியாக போனால் விட மாட்டாங்கடா. கூட கொஞ்சம் வாடா ப்ளீஸா. நீ வந்தேன்னு வச்சுக்கேன், அவன் அப்படியே வாயை பொளந்துருவான். அந்த கேப்பில் நம்ம ஓடிடலாடா உள்ள. ப்ளீஸா ப்ளீஸ். டேய் எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குடா. டே ப்ளீஸா, ஜங்குக்கு ஆள் தானே, ஒரு நாள் போகிறோன்னா என்ன கொன்றவா போகிறான். அப்படியே கொடுத்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி உனக்கு பிடிக்க தான் போகுது. ஸோ நோ வரிஸ் ப்ளீஸ்டா வாடா. டே வேணாண்டா, ஜங்குக்கு அங்கே வரதெல்லாம் பிடிக்காது. ஆஹா ப்ளீஸ், நீ அவன்கிட்ட கேட்டாது வாயேன், கொன்றுவான் என்ன. நான் பாருன்னு வாய் எடுத்தேன்னா என் வாய் மேலே போடுவான். தயவு செஞ்சு வேண்டாம், நான் வரல, நீ தனியாக போ ஜிமின். தனியாக போக முடிஞ்சால் நான் போக மாட்டேனா? என்னால் போக முடியாதுன்னு தானே உன்னை கூப்பிடுறேன். ப்ளீஸ் அட்லீஸ்ட் அங்கே வரையும் வந்துட்டு அது போயேன் ப்ளீஸ்டா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன்? சரி என் லைஃப்பை ரிஸ்க் எடுத்து வரேன். அவனை எதுனா சிக்கலாச்சு? இல்லை எதுவும் சிக்கலாகாது மச்சான், நான் சொல்கிறேன்ல எதுவும் சிக்கலாகாது. நீ வா, என்னை உள்ளே விட்டு நீ கிளம்பிடு. சரி ஜங்குக் கிட்ட சொல்லாமல் வரேன். என்னை எதுவும் மாட்டி விட்டுற மாட்டியே? இல்லை எதுலேயும் மாட்டி விட மாட்டேன். ஜஸ்ட்டு பார் தாண்டா அது, எதுவும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லாமல் நம்மகிட்டே வந்து நம்ம ஜிமின் கூட பார்க்கு போக, இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டு நம்ம டேவை வச்சு அழகாக பாரில் என்ட்ரானது. நம்ம டேவை தனியாக விட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்க. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. நம்ம டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறத ஒரு பர்சன் பார்த்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய எனிமி லூக்கா அந்த இடத்துல இருக்கான். அவன் நம்ம டேவை பார்த்தவொடனே அப்படியே ஒரு ஸ்மர்க்கை கொடுத்துட்டு நம்ம டே கிட்ட போயிட்டு திரும்பியும் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம டேக்கு அவனை பார்த்ததும் ஷோ சனி எங்கேயும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது அந்த லூக்கான்றவன் நம்ம டே கிட்ட, பேபி என்னம்மா தனியாக வந்திருக்க? நான் தனியாலாம் வந்தில்ல, என்னுடைய ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன். ஓ ஃப்ரெண்டு கூட, வாயே டான்ஸ் ஆடலாம். இல்லை எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் முதல்ல தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த லூக்கான்றவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஆனால் அவன் ரொம்பவும் நம்ம டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக நம்ம டேவை அங்கே இருக்கிற அந்த டேபிளோடைய லாக் பண்ணி அவன் 2 கையும் நம்ம டேக்கு 2 சைட்லேயும் வச்சு அப்படி லாக் பண்ணி அப்படியே வச்சுருக்கான். அப்படி க்ளோஸாக நின்றுட்டு நம்ம டே கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம டேவை அவனை தொடவும் கூடாதுன்னு நினைக்கிறாரு, ப்ளஸ் அவன் கிட்டேயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் விலைக்கு போயே
பேசிகிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு அந்த லூக்கான்ற ஷோல்டர் மேலே கையை வச்சு அப்படியே விலக்கி விட்டு அவனை ஒரு அரைஞ்சிட்டு ஒரு பர்சன் செம்ம கோவமாக நம்ம டேவை முறைச்சி பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு அள்ளு விட்டுருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல அந்த நிமிஷத்தில், எப்படி ஜங்குக்கு இங்கே வந்தார், எதுக்கு வந்தார், எதுக்கு இப்படி போட்டு அவனை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. அப்படியே நம்ம ஜங்குக்கு அவனை அரைஞ்ச அறையில் அங்கே இருக்கிற மியூசிக் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அங்கே ஆடிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் நம்ம டேவோடைய கையை பிடிச்சி தரன்னு அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிடா. இப்போ நம்ம டே தான், ஜங்குக் சாரி. என்ன சாரி? அந்த மயிறு சாரியை நீயே வச்சுக்கோ. ஏன் இப்படி கோவமாக பேசுகிற? பின்ன நீ பண்ணதுக்கு என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறியாட்டே? எதுக்கு நீ இங்கே வந்த முதல்ல? அது ஜங்குக், ஜிமன் தான். ஜிமன் இல்லை, ஜிமனால் யாரும் இல்லாமல் தனியாக வர முடியாதுன்னு சொன்னான். அதுதான் அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓ, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அவன் கூப்பிட்டான்னு பாருக்கு வந்துட்ட. அவன் கூப்பிடுவான், பெட்ரூம்க்கு போய்டா. ஹே ஜங்குக், ஏன் இப்படி கேவலமாக பேசுகிற? நீ கேவலமாக பேசுகிறேன். பின்ன நீ பண்ணுற வேலை அப்படின்ட்டு எதுக்காக நீ தனியாக வந்த? நான் எத்தனை வாட்டி சொல்வேன், நான் தனியாக இல்லை, ஜிமின் கூட தான் வந்தேன். ஓ, ஜிமின் கூட வந்தியா? ஜிமின் எங்க? அவங்க அங்கே அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். நீ இங்கே தனியாக தானே இருக்க. நீ இங்கே தனியாக இருந்தனால தான் அவன் உன்ட்ட வந்து வலிஞ்சிட்டு நிற்கிறான். இல்லைன்னா நீ தான் அவங்ககிட்ட போயிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு நிற்கிறியா? சொல்லு, நான் ஒருத்தன் உனக்கு பத்தலையோ? ஜங்குக், ஏன் இப்படி கேவலமாக பேசுகிற? முதல்ல கோவப்படாத ப்ளீஸ். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கேட்டால் நீ பார்க்க விட மாட்டேன்ல, அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வந்துடலான்னு நினச்சேன். ஓ, நான் உன்னை விட மாட்டேன்னு உனக்கு தெரியுது. ஏன் விட மாட்டேன்னு உனக்கு தெரியலையா? இந்த மாதிரி எதனாவது ஒன்று நடக்கும். என்னை துரத்திட்டு இருக்கவன் வந்து உன்னை துரத்துவான்ற அந்த ஒரு காரணத்துக்காக தானே உன்னை எங்கேயும் போடாமல் என் கூடயே வச்சிட்ருக்கேன். நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேற. உனக்கு அவன் தான் வேணும்னா வாயை திறந்து சொல்லிட்டு போட்டே, ஓகேவா? நான் உனக்கு எதுக்கும் பிடிச்சி வச்சுருக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னா மரியாதையாக சொல்லிட்டு போ. உன் காலில் விழுந்து என்னை மட்டும் லவ் பண்ணி நீ என் கூட மட்டும் இரு, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், என் கூட மட்டும் தான் படுக்கணும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லிட்டு போ. ஆனால் ஒன்று, நீ என்னை தவிர வேறு எவன்கிட்டையாவது வேலை பார்த்த, நீ எப்படின்னா போ, யாரவங்கிட்டனா படு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லட்டே. ஆனால் நீ வேலை பார்க்குறது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், என் காலுக்கு கீழே தான் நீ இருக்கணும். நீ என்ன லவ் பண்ணனா உன்னை எனக்கு சரிசமமாக வச்சு நடத்துவேன். என்னை விட்டுட்டு எவங்கிட்டையாவது பார்த்தனா never mind about that. நீ எனக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. நீ என்னுடைய வேலைக்காரன், அவ்வளோதான். இதை தவிர்த்து ஜங்குக்னு உன்னை வாயை திறந்துட்டு வந்தேன், அங்கேயே சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? புரிஞ்சுது. அது இனிமேட்டு என்னை எப்படி கூப்பிடணும்? சார், அது நாளைக்கு வேலைக்கு வரல, அறுத்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நாளைக்கு வா, உனக்கு நிறைய வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல நம்ம டேவை விட்டு அவர் பாட்டுன்னு நவந்து போயிட, நம்ம டேக்கு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி நில குறைஞ்சி போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. அவருக்கு கண்ணுன்னு தானாக கண்ணீராக கொடுத்தது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக அப்படியே பிரேக்கப்பே பண்ணிட்டு போயிட்டார். நம்ம டே பேசுகிறது அவர் கேட்கவே இல்லை. அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் அப்படின்றத மட்டும் நம்ம டே புரிஞ்சுக்கிட்டு, இருந்தாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, வேலையை விட்டு போகாத, அப்படி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தானே அது வரையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கொஞ்சம் அப்படியே மனசை சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே ஜாப்க்கு போகிறாரு. அங்கே போனால் நம்ம டேக்கு தலை மேலே வேலையை வைக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. அவ்வளோ வேலை கொடுக்குறாரு. பட் எந்த வேலையுமே நம்ம டேக்கிட்ட டேரெக்டாக சொல்லலை, வேறு ஒரு பாடி கார்ட்ஸ் கிட்ட மெய்ட் கிட்ட சொல்லி தான் நம்ம டேக்கு இந்த வேலையை கொடுக்குறாரு. அது நம்ம டேக்கு தான் வருது அப்படின்றதும் நம்ம டேக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி தான் டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் ஈவினிங் டைமில்
டைமில் எல்லாருமே 6:30 போலேயே எல்லா மேட்ஸுமே வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புவாங்க. பட் நம்ம டே மட்டும் திருட்டுத்தனமாக நம்ம ஜங்குக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவன் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவான், சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து வெயிட் பண்ணி நம்ம ஜங்குக்கு கேர் பண்ணிவிட்டு போவார். பட் நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டே வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பார். இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் கிட்ட நம்ம டே சொன்னதும் நம்ம ஜிமினா வாயை பொழந்துக்கிட்டு கேட்டுட்ருப்பாரு. இப்போ வரை நம்ம டேய் ஜிமின், ஆ ஆ ஆ என்னடா கதை கேட்டுட்ருக்க? கதை கேட்குறேண்ணா? இல்லைடா, அன்றைக்கி நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் சத்தியமாக அது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாதுடா. சாரி. சாரிலாம் இருக்கு விடு, அதான் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நான் இப்போ கொஞ்சம் ஜங்கு கிட்ட க்ளோஸ் ஆகிறேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டு அந்த ஹோட்டல் விண்டோ வழியாக நம்ம டே வந்து அந்த ரோட் சைடை பார்க்க இப்போ அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸோட ஜிமின் அது ஜங்குக்கு இல்லை, ஜங்குக்கா எங்கே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டேர்ன் பண்ணி அந்த விண்டோ வழியாக பார்த்தா இவங்க இருக்கிற அந்த ரோட் சைட் ஷாப்புக்கு ஒரு தள்ளி அப்படியே ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்குது. அந்த மெயின் ரோடுக்கு அந்த சைடில் ஒரு கார் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த காருக்குள்ளே நம்ம ஜங்கு கொஞ்சம் டயர்டாக அப்படியே ஒரு மாதிரி அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்க அந்த டோர் மேலே வந்து தலையை சாய்ச்சிட்டு அப்படியே டயர்டாக அப்படியே கண்ணை மூடிட்டுருக்காரு. அதை நம்ம டேக்கு இங்கேருந்து நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் அது ஜங்குக்கு மாதிரி தான் இருக்குது, பட் அந்த காரு டேய் மரமண்டா அது ஜங்குக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு எழுந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போக இப்போ அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு கையில் செம்ம ப்ளீடிங்காக இருக்குது. நம்ம டே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுருப்பார் இல்லையா, நம்ம டே மேலே கோவப்பட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த மேன்ஷனை விட்டு கிளம்பியிருப்பார். இப்போது அதை வந்து நம்ம டே பார்த்துட்டு ஐயோ இதை நானே பண்ணி விட்டுருக்கணும், எல்லாம் என்னால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை ஜிமின் ப்ளீஸ் காரை ட்ரைவ் பண்ணுறியா, நான் ஜங்குக்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கா அப்படியே பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம டே மடியில் அப்படியே சாய வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக காரை கிளினிக் கூட இப்போ கிளினிக்கு போன உடனே அங்கே போய்ட்டு நம்ம டே தான் எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே அழகாக கூப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து ஹை பிளட் லாஸ் போயிருக்கு, அவருக்கு உடம்புலேருந்து நிறைய பிளட்டு போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கு இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கார். பட் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் அப்படியே மயக்கத்தில் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கா. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்கார் நம்ம டே. நம்ம ஜிமினா அங்கே இருக்கிற பெட்லேயே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்குடைய தலையை கோதி விட்டு அவருக்கு பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே அமைதியாக நம்ம ஜங்குக்கு தலையை கோதி விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோடையே அவரை பார்த்துட்டு அப்படியே அவருக்குள்ளே இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அவர் ஜங்குக்கா, நான் உண்மையாக சொல்கிறேன், அப்போ உன்னை எப்படி லவ் பண்ணணும் அதே மாதிரி தான் இப்பயும் லவ் பண்ணுறேன். ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன். உனக்கு கோபம் வரும் எனக்கு தெரியும், ஆனால் அதுக்குன்னு நான் பேசுகிறது கூடமா கேட்க மாட்டேன். அன்றைக்கி ப்ராமிஸாக நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நினைக்கலடா. ஒரு 5 மினிட்ஸ் என்னை பேச விட்டுருந்தேன்னா நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் கோவப்பட்டு போயிட்டல நீ. இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்னாலும் உன்னை மறக்க முடியல. உன் கூடயே வேலை பார்த்துக்கிட்டு டெய்லியும் முகத்தை பார்த்துட்டு என்னை எப்படி வெறுக்க சொல்கிற நீ உன்னை? பார்க்குறதுக்கு டரராக அப்படி கட்ஸோடு இருக்க. இப்படி அமைதியாக படுத்துட்டு இருக்கும்போது அப்படி குட்டி மொசக்குட்டி மாதிரி அப்படி அமைதியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்க நீ. அப்படி இதே மாதிரி அமைதியாக அன்றைக்கும் இருந்திருந்தேன்னா எனக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த 6 மந்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட மெமரிஸ் சேவ் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி நீ பட்ட கோவத்தினால வெறும் சேட் மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ் கூட எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை தெரியுமா? ஏன்டா இப்படி இருக்கா? ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்க பாரு ப்ளீஸ் ஜங்குக்கா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சிடு சிடுன்னே வச்சுருக்க. ஒரு வாட்டி என்னை பார்த்து சிரித்து பேசலாம்ல? நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே அப்படியே அமைதியாக பேசிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே பேசி பேசி நம்ம ஜங்குவோடைய ஃபேஸ் பக்கத்துலேயே நம்ம டேவும் அப்படியே அந்த பில்லோ மேலேயே தலையை சாய்ச்சி வச்சுட்டு அமைதியாக படுத்து தூங்கிட்டா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. விடிய காலையில் ஒரு 4:30 மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கு லைட்டாக முழிப்பு வருது. அவர் லைட்டாக அப்படியே கண்ணை அப்படி திறந்து பக்கத்தில் படுத்துட்ருக்க நம்ம டேவோடைய ஃபேஸை பார்க்க அவருக்கு டக்குன்னு ஒரு பக்கம் கோவம் வருது. இருந்தாலும் நம்ம டே தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த சாஃப்ட்னஸ், அந்த அமைதியான அந்த ஒரு தூக்கம், அதை கலைக்கக்கூடாதுன்னு அவரே அறியாமல் அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்படியே அமைதியாக நம்ம டேவை ஒரு மாதிரி ஒரு குட்டி ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கா. அவருக்கு நம்ம டே கூட இருந்த அந்த ஒரு 1.5 இயர்ஸ் அது அப்படியே ஞாபகம் வருது. நம்ம டே இவ்வளோ குழந்தைத்தனமாக இருப்பார். அவர் எந்த விதமான கள்ளங்கப்படமும் இல்லாத ஒரு மனசு. நம்ம ஜங்குக்கு எவ்வளோ லாயலாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு போக, இப்போது அதே மாதிரி டக்குன்னு அந்த பாரில் நடந்த அந்த விஷயமும் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. அதனால் அவருக்கு திரும்பியும் கோவம் வருது. பட் நம்ம டே நேற்று நைட்டு பேசினது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு அமைதியாக கேட்டுட்டு தான் படுத்துட்டு இருந்திருப்பார். அது எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய கையை வச்சு நம்ம டேவுடைய ஹெட்டில் அப்படியே லைட்டாக ரொம்ப பொறுமையாக அவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக அவருடைய ஹேரை அப்படியே லைட்டாக கோதி விட்டு, எனக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு, இருந்தாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் என்னை கேட்காம போனதுக்கு. எவனாவது லவ்வரை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவன் கூடயே வச்சுருப்பானா சொல்லு? ஆனால் நான் உன்னை வச்சுருக்கேனே, அதில் கூட உனக்கு கண்டுபிடிக்க தெரியலடா. அங்கே நிற்கிறடா நீ. பரவாயில்ல, இப்படியே இரு, கொஞ்சம் நேரம் போகட்டும். இவ்வளோ நாள் அனுபவிச்சிட்டேன், பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நேரம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு சின்னதாக ஒரு லவ் ஃபீல் அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம டேக்கு அப்படியே தலையை கோதி விட்டுட்டு இந்த டைலாக் அப்படியே சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் பேக் டு த ஸ்லீப் திரும்பி அமைதியாக அப்படி படுத்துட்டுறாரு. இப்போ நம்ம டே எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் நம்ம ஜங்குக் ஏஞ்சிக்கிறதுக்காக வெயிட் பண்ண. இப்போ கரெக்டாக ஒரு டைம் ஒரு 9:30 அப்படியே தாண்டிட்டு நம்ம ஜங்குக் லைட்டாக அப்படியே முழிப்பு வருது அவருக்கு. இப்போ எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக் அப்படியே அந்த ரூம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்க, அந்த ரூமில் நம்ம டேவை தவிர வேறு யாருமே கிடையாது. நம்ம டே அங்கே அப்படியே ஆப்பிள் கட் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஜங்குக் ஏஞ்சிக்கிறத பார்த்ததும் அந்த கத்தி அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு, சார் ஓகேவா உங்களுக்கு? கை எதனாவது வலிக்குதா? எதுக்கு இப்போ கிட்ட வந்து இந்த அளவுக்கு கேர் பண்ணிகிட்ருக்க? அது வந்து நேற்றுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன். அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் உங்கள் கார் நின்றுட்டு இருந்தது. அப்போ பார்த்தேன், அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணேன். நான் உன்னை கேட்டேனா அட்மிட் பண்ணுன்ட்டு? சார் ரொம்ப கோபப்படாதீங்க, நான் பண்ணது தப்புனா மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறேன். மன்னிக்கிறீங்களா? மன்னிக்கிறேன். ஓகே சார், உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடுங்க. மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சார் ஊட்டிலாம் விட மாட்டிங்களோ? உடம்பு சரியில்லைன்னா ஊட்டி விடுவாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் உனக்கு அது வந்து தனியாக கிளாஸ் எடுத்து சொல்லி தரணுமா? இப்போ நான் உங்களுக்கு ஊட்டி விடணுமா? சொன்னதுக்கப்புறம் தான் செய்வேன் இவெல்லாம். ஒன்றும் இல்லை, இந்த ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அங்கே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக் கிட்ட வச்சுட்டு அவருக்கு அப்படியே ஒன்று ஊட்டி விட்டுட்ருக்கா. நம்ம டீவா பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ரெஷன்லாம் காட்டிக்காமல் நம்ம டீ ஊட்டி விட சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அவரே போதும், ஓகே சார், போதும்னா அப்படியே மூடி வச்சிருவியா நீ? போதும்னா மூடி வச்சிருவியா? அப்போ இந்தாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு திரும்பியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ திரும்பியும் போதும் முடிவே. உண்மையிலேயும் போதுமா சார்? இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? வேண்டான்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, சார்
உங்களுக்கு கசகசன்னு இருந்ததுன்னா போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் இங்கே ரெடி பண்ணி வைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் உள்ளேயே தான் இருக்குது. ஓ சரி சரி. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கள் சார். சார்லாம் ஒன்றும் வேணாம், ஜங்குக்குன்னு கூப்பிட்டு போதும் அப்படின்ட்டு இப்போ அவர் பாட்டுன்னு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் பக்கம் நடந்து போக நம்ம டேக்கா ஒன்றும் புரியல. அவருக்கு அப்படியே வயிறுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உடனே இப்போ என்ன சொன்னாரு? இப்போ இப்போ நான் அவனை இப்போ ஜங்குக்கு கூப்பிடலாமா? கூப்பிட்டு பார்ப்போமா? ஜங்கு ஒன்றும் இல்லை. என்ன கூப்பிட்டு வச்சு விளையாடி பார்த்துட்ருக்கியா நீ? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு சொல்லு. முதுகு தேய்ச்சி விடுவா. ஏய் கையில் அடிபட்டிருக்கு, நான் மட்டும் எப்படி குளிக்கிறது? அப்போ நானும் உன் கூட வந்து குளிக்கவா? ஓ அப்படிலாம் ஆசை இருக்கா? இல்லை இல்லை சும்மா தான். இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அப்படியே கையை பிடிச்சிட்டு ஷவருக்குள்ளே அப்படியே இழுத்து போட்டு அப்படியே அவரே நினச்சி விட்டுற. ஐயோ ஜங்குக்கு பாரு, நான் ஃபுல்லாக நினச்சிட்டேன். எனக்கு வேறு ட்ரெஸ் கூட இல்லை. என் கூட இருக்கும்போது உனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? என்ன பேசுகிற நீ? இவ்வளோ நேரமாக என்னை போட்டு திட்டி இருந்துட்டு இப்போ வந்து இப்படி சொன்னால் அப்புறம் நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போ எப்படி இருக்கட்டும் உங்ககிட்ட? ஒரு 6 மந்த் முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி. அப்போ என்ன ஃபுல்லாக மன்னிச்சிட்டியா நீ? இங்கே பாரு, நீ பண்ணது தப்பு. அன்றைக்கி நீ அவன் கூட போயிருக்கக்கூடாது. அப்படியே போயிருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். எனக்கு பிடிக்காததை நீ செஞ்ச, அதனால தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். என்னால் உன்னை அவ்வளோ சீக்கிரம் வெறுக்கலாம் முடியாது, புரியுதா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இன்னொரு வாட்டி என்னை கேட்காம என்னை விட்டு ஒரு இன்ச்சு நவுந்து போனால் அப்புறம் உன்னை இன்ச் பை இன்ச்சு கொன்றுவேன், புரியுதா? புரியுது. அப்புறம் இன்னொன்னா, ஆமாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நீ கேட்டு நடந்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்லு, நீ என்ன கண்டிஷன்ஸும் சொல்லு, நான் எல்லாத்தையுமே கேட்டு நடந்துக்கிறேன். பட் ஐம் ரியலி சாரி. அன்றைக்கி நான் நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. நீ நினைக்கிற மாதிரி அன்றைக்கி நான் அவன்கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணிட்டுலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று தவிர வேறு யாரையும் பிடிக்கவும் பிடிக்காது. நீ அன்றைக்கி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட ஜங்குக்கா. தெரியும், வேணும்னு தான் பேசினேன். வேணும்னு பேசுனியா? அப்போ என்னை ஹர்ட் பண்ணுறது உனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸா? அப்போது எனக்கு ஹர்ட் ஆச்சே, அப்போ அதை என்ன சொல்வா? அது நான் தெரியாமல் தானே பண்ணேன். எப்படி? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் நீ அந்த இடத்துக்கு போகிறது உனக்கு தெரியாமல் பண்ணுறதா? அது எல்லாம் ஜிம்முன்னு சொல்லணும். ஆமாம், அந்த முந்திரி கொட்டை எங்கே? அந்த வாத்தை முதல்ல சாவடிக்கிறேன் நான். எங்கே போச்சு? அது வெளியே தூங்கிட்டு இருக்கான். அவனை ஒரேடியாக தூக்கத்துக்கு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவும் சேர்ந்து ஜாலியாக அந்த ஷவர் கீழே அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அவங்க அப்படியே குளிச்சுலாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கை அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருடைய கையெல்லாம் வலிக்காத மாதிரி அங்கே இருக்கிற பெட்டில் உட்கார வச்சுட்டு அவருக்கு தலையை தோட்டி விட்டுட்ருக்கா. நம்ம ஜிமின் தான் பின்னாடி இருக்க பெட்டில் நல்லா தூங்கி எழுஞ்சி கண்ணை அப்படியே கசக்கிக்கிட்டே, டேய் சாப்பாடு ரெடி பண்ணியாடா அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தில் நம்ம ஜிமின் கேட்க, இப்போ உடனே அதுக்கு பதில் நம்ம ஜங்குக்கு, ஓய் அவன் என் பொண்டாட்டி ஓகேவா? உடனே நீ வந்து சொந்தம் கொண்டாடிட்டுருக்க, எந்த வெளியே போடா. ஜங்குக் சார், 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? நாங்கள் ஒன்று சேர்ந்து 10 நிமிஷம் ஆச்சு. முதல்ல இங்கேருந்து வெளியே போ. இல்லைன்னு வை, உனக்கு ஒன்று சேர விடாத மாதிரி பண்ணிவிடுவேன். மரியாதையாக வெளியே விடு. ஓகே டே, ஆல் தி பெஸ்ட், பை பை, நான் கிளம்புறேன். ஜிமின் சாப்பிடல. ஏய் சரி, நீ வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ. அது ஓகே டே, பை பை, பி கேர்ஃபுல், பை பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ தலை தவறிட்டுருக்க நம்ம டேவோடைய ஹிப்பை சுற்றி நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை போட்டுக்கிட்டு நம்ம டேவை அப்படியே கிட்ட இழுத்துட்ருக்க. நம்ம ஜங்குக்குடைய தலையை நம்ம டே அப்படியே அமைதியாக தவட்டி விட்டுட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கே, டே சாரி
சாரியா? எதுக்கு? இல்லை 6 மாதம் கொஞ்சம் ஓவரில்ல, அதனால தான். ஏன் சாருக்கு அந்த 6 மாதம் என்னை பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தோணலையோ? தோணுச்சு. நீ ஒவ்வொரு தடவையும் குனிஞ்சு நிமிரும்போது உன் கர்வ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இழுத்து வச்சு பண்ணலாமான்னு தோணும். என்னது? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாமான்னு தோணும். ஆனால் அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு அந்த பனிஷ்மெண்ட் பழகிடும், ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறம் நீ தப்பு பண்ணுவ. அதனால தான். அப்படி என்ன பனிஷ்மெண்ட்டு? எனக்கு பிடிக்கிற பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட் எப்போ கொடுக்குறவா? இப்போயா? ஹாஸ்பிட்டல்லையா? ஏன் இப்போலாம் கொடுத்தா சார் எடுத்துக்க மாட்டீங்களோ? ஐயோ, டாக்டர் யாராவது வருவாங்க, அவங்க அடக்கிறான், என் பெர்மிஷன் இல்லாமல் எவனும் உள்ளே வர முடியாது. அதுக்குன்னு இது ஒன்றும் வீடு கிடையாது, இது ஹாஸ்பிட்டலு. நீ பண்ணுறதுல நான் கற்றுனேன்னா ஊருக்கே கேட்போம். ஓ, சார் கத்துவீங்கன்னு இப்போயே தெரிஞ்சிருச்சா? அது என்ன அது போய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டீவை அப்படியே புரட்டி போட்டுற அங்கே இருக்கிற பெட்டில். இப்போ அப்படியே நம்ம டீவுடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் பின் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே ஹோவர் ஆகிட்டு நம்ம டேக்கு அப்படியே ஹேஷாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் கதை சொல்ல முடியல. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சஜஷன் வீடியோஸ் எதனாவது உங்களுக்கு வேணும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஜானர்ஸ் அந்த மாதிரி எதனாவது இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கடா. அப்புறமேட்டு இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல மழை பெய்யுது, பனி பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது. நிறைய வெள்ளம்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேயும் நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். அப்புறம் கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் கோல்டு பிடிச்சா உடனே போயும் தொலைய மாட்டேங்குது. அதனால தான் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா என் கூட இருக்கிற நாய்ங்க 4 பேருக்கே டைஃபாய்டு. ஸோ எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சேஃபாக இருங்க. மாஸ்க் போட்டு கொஞ்சம் எப்போவுமே சேஃபாக இருங்கடா. ஓகேடா. Bye and I love you all. Bye. Good night.